வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மார்ச் 8 உலக மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்தில் வாழ்த்து சொல்லக்கூடிய சூழலில் நம்முடைய சமூகம் இல்லை. புதுச்சேரியில் ஆர்த்தி என்ற 9 வயது சிறுமி பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது மிகவும் கண்டனத்துக்குரிய, மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயல். பெண் பிள்ளைகள் படித்து நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு சென்று இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இந்த மாதிரியான அநீதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்வது மிகவும் வருத்தத்துக்குரிய, வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. சின்ன வயசுலலாம் நம்மளை பக்கத்து வீட்டில் விட்டு பாதுகாப்பாக விட்டுட்டு தான் போவாங்க. இன்றைக்கி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயே பெண் பிள்ளைகளுக்கான ஆபத்து நிகழ்கின்றது. இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? பெண் பிள்ளைகளை வீட்டிலேயே வச்சு, அந்த காலத்தில் எப்படி அடிமையாக வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்களோ, வெளியில் படிக்க அனுப்பாமல், அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திரும்பவும் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம நாட்டோட முதல் குடிமகன் ஒரு பெண். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்கிறது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயம், கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசாங்கம் இதில் தலையிட்டு சரியான நீதியை அந்த சிறுமிக்கு வழங்கணும். போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் அதிகம் கவனம் எடுத்து அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியை அனைவரும் சேர்ந்து எடுக்கணும். பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக கண்காணிங்க. பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நடவடிக்கைகள் எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தினுடைய பார்வை என்ன, என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க. நான் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த மாதிரி ஒரு மாணவிக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடைய மாணவர்களுக்கும், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும், எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமூகம் நல்ல சமூகத்தை நோக்கி செல்ல வேண்டும். இந்த மாதிரியான சீரழிவுகளுக்கு இந்த சமூகம் செல்லக்கூடாது என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசிரியர்களாகிய நாமளும், பெற்றோர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் இதனுடைய பொறுப்பு, கடமை இருக்குது. அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து என்ன பண்ணுங்க, வளருங்க. அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறணும். அதுக்கு நம்மளான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருங்க. இது மாதிரியான ஆர்த்திக்கு நிகழ்ந்த விஷயம் மாதிரி இனிமேல் யாருக்கும் நிகழக்கூடாது. நிகழாமல் இருப்பதற்கான என்னென்ன நம்ம பண்ணணுமோ அந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஆர்த்திக்கு நிகழ்ந்த இந்த